குட் மார்னிங் எவ்ரிபடி. இந்த கம்மிங் ஏப்ரல் மாதம் நடைபெறக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கு சோசியல் சயின்ஸில் எந்தெந்த வினாக்கள் இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். எப்படி இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகலாம் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த பப்ளிக் எக்ஸாம் வெயிட் பண்ணி பாஸ்ட் 3 இயர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புக்லெட் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிரைவ் லிங்காக கொடுத்துறேன். நீங்கள் ஈஸிலி யூ கேன் ஓப்பன் போத். இட் இஸ் அவைலபிள் ஃபார் போத் மீடியா. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன் இருக்குது. ஸோ இது கொஸ்டினை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இதை ஈஸியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது பிஃபோர் லாஸ்ட் இயர் என்ன எக்ஸாம்ஸ் பப்ளிக்ல கேட்டாங்க, இந்த வருஷம் என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு 2 இயர்ஸுக்கு எந்தெந்த வினாக்கள் கேட்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றியும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் புக்கில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் இந்த 4 பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் கிவன். மதிப்பெண்ணை பொறுத்த வரையிலையும் சிலபஸை பொறுத்த வரையிலும் எக்கனாமிக்ஸும் சிவிக்ஸும் பார்த்தீங்கன்னா குடிமையிலும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த குறிப்புன்னு போட்டு ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பாடத்தில் உள்ள மொத்த வினாக்கள் பா உ மோவா நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, பா உ மோவினா பாடத்தில் உள்ள மொத்த வினாக்கள் அப்படின்னு அர்த்தம். மூவினா நம்ம பப்ளிக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய வினாக்கள்னு அர்த்தம். ஸோ வரலாறை பொறுத்தவரை நமக்கு இருக்கக்கூடிய மொத்த 2 மதிப்பெண் வினாக்கள் 53 வினாக்கள் இருக்குது. அதான் பெரிய ஒரு பிக்கெஸ்ட் இஷ்யூ. இவ்வளவு இந்த புக்லெட் யாருக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நீங்க நினைச்சுக்கிற வேணாம். இது ஆவரேஜ் அண்ட் அபோவ் ஆவரேஜ் அவுட்ஸ்டாண்டிங் பாய்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்லெட்ல இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களையுமே நீங்க ரிப்பீட்டடா நல்லா ஒரு தரவா ப்ரிப்பேர் ஆயிட்டீங்கன்னா ஈஸியா ஸ்கோர் மோர் தேன் 90 மார்க்ஸ். அதாவது ஏதோ இந்த கொஸ்டின் புக்லெட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், நிறைய பேர் இந்த சேனல்ல வியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அதை சொல்லலை. யதார்த்த உண்மை அதுதான். ஸோ 90+ கேரண்டிங்க, பட் 95 வரைக்கும் கேரண்டி. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அது சென்டம் அடிக்கக்கூடிய 5 மார்க்ஸ் இதுல கிடையாது. அது உங்களுடைய அந்த தனிப்பட்ட மாணவனுடைய இண்டிவிஜுவல் எபிலிட்டியை பொறுத்து தான் அது வந்து அமையும். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். ரொம்ப லென்த்தியா வீடியோ போட்டால் நிறைய பேர் அதை வந்து they are not in a mood to watch the video. ஸோ கொஞ்சம் ஷார்டன் பண்ணி போடலான்னு இருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த வினாக்கள் இந்த கொஸ்டின் புக்லெட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன, அதை பற்றி தான் we are going to discuss. ஸோ மொத்த மதிப்பெண் 53 வினாக்கள் இருக்குது. முக்கிய வினாக்கள் 34 கொடுத்துருக்குறேன். இது 34 ஸ்லோலனர் படிக்க முடியாது, பிரைட் பாய்ஸ் கண்டிப்பாக படிச்சிடலாம். ஸோ இதில் என்ன ஒரு இந்த கொஸ்டினுடைய ஸ்பெஷாலிட்டியை மட்டும் நம்ம பேசலாம். அப்புறம் இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு நான் சேனல்ல வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி ரீட் பண்ணாங்கிறதையும் நான் அப்புறம் சொல்றேன். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன்ல வரலாறுல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெசன் முதல் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் 6, நம்ம கொடுத்துருக்கிறது 4, 2 கொஸ்டின் டாப் பண்ணிக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா, ஜீனஸ் அப்பானிய போரின் முக்கியத்துவம், மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்கள் என்ன, பதுங்குகுழி போர் முறை என்றால் என்ன, இது 2023 கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயர்ல எந்த கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டது, 24ல எந்த கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டதுன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நீங்க ஒரு வாட் வி சே ஒரு கீவேர்ட் கேன் பி கிரியேட்டட். நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும். ஆசிரியர் கிரியேட் பண்ணி கொடுக்கறத விட நீங்களா ஒரு ஆசிரியர் இஸ் ஒன்லி த கைடு. அவர் கைடு தான் பண்ணணும். உதாரணத்துக்கு சீனா ஜப்பானிய போனா 2 நாடுகளை ஞாபகம் வச்சுக்கலாம். கொஸ்டின்ல இருக்கு சீனா ஜப்பான். சின்ன நாடு ஜப்பான், பெரிய நாடு சீனா. சின்ன நாடான ஜப்பான் யாரை தோற்கடித்தது? சீனாவை தோற்கடித்தது. 1894 நடந்த அந்த வாரில் சின்ன நாடான ஜப்பான் இதை தோற்கடித்தது, சீனாவை பெரிய நாடா. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அது மாதிரி பதுங்குழி போர்மை ட்ரென்ச் வார்ஃபேர் என்று சொல்கிறார்கள். முதல் உலக போரில் உள்ள ஒரு போர் யுக்தி. குழிகளுக்குள் பதுங்கி கொண்டு எதிரிகள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொண்டு போர் வீரர்கள் எதிரிகளை தாக்கக்கூடிய ஒரு யுக்தி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கீவேர்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெசன்லையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி எத்தனை வினாக்கள் இருக்கு. 2ஆம் பாடத்துல பாவு மூவினா பாடத்தில் உள்ள மொத்த வினாக்கள் 4 இருக்கு, நம்ம கொடுத்துருக்கிறது 3. இதான் வரிசை ஆர்டரா இருக்கும். டாலர் ஏகாதிபத்தியம் 2024 இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டாலர் ஏகாதிபத்தியம்னா என்ன, அப்படி இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு அமெரிக்கா பின்பற்றிய ஒரு எக்கனாமிக் பாலிசி தான் என்னது இந்த டாலர் இம்பீரியலிசம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம், வாட் யூ கேன் டூ, இந்த வீடியோவை நீங்க வந்து இந்த கொஸ்டின் புக்லெட் PDF ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய வந்து இது மாதிரி ஒவ்வொரு லெசனுக்குமே ஹிஸ்டரியில 3ஆவது லெசன்ல எத்தனை வினாக்கள் இருக்கு, நம்ம எத்தனை கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட டாப் டு பாட்டம் ஆல் த லெசன்ஸ். பாளையக்காரர்களுடைய கடமைகள் என்ன,
களக்காட்டு போரினுடைய முக்கியத்துவம் என்ன, வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திருச்சி ப்ரொக்ளமேஷன், காலனி 7வது பாடத்துல எத்தனை கேள்வி இருக்கு, நம்ம எத்தனை கொடுத்துருக்கிறோம், எந்த இயர்ல கேட்டிருக்காங்க, இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் 2023 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நான் பிரீஃபா ஒவ்வொரு லெசன்ஸுக்கும் எத்தனை வினாக்கள் இருக்குங்கிறது ஐ ஹவ் கவுண்டட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மெனக்கிட்டு உட்காந்து அதை எண்ணி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு எந்த ரேஷியோல கொஸ்டினை ட்ராப் பண்றது அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணணும் இல்லையா. எல்லாத்தையுமே நம்ம உள்ள கொண்டு வந்துட முடியாது, எல்லாத்தையுமே ட்ராப் பண்ண முடியாது. கொஸ்டின் செட்டிங்ஸ் என்பது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாணவனும் ஃபெயில் ஆயிடக்கூடாது, பட் அதே நேரத்தில் எல்லா மாணவர்களும் 100க்கு 100 எடுத்து விடக்கூடாது. அதாவது அங்கங்க ட்விஸ்டிங் இருக்கும். ஸோ அதையும் நான் என்னன்னு சொல்லிடுறேன், இந்த பிரைட் பாய்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலர்லி டீச்சர்ஸ் கூட எப்படி இந்த கொஸ்டின் புக்லெட்டை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை ஹவு ஐ ஆம் ப்ராக்டிசிங் நவ் அப்படின்னு அட் மை ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வாட் ஐ டூ ஜஸ்ட் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஐ கிவ் எ காப்பி, அவங்க கையில் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு நம்ம பீரியட்ல 45 மினிட்ஸ்ல டெஸ்ட் வைக்கணும்னா என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஹிஸ்ட்ரியில ஒரு ஃபர்ஸ்ட் லெசன்ல 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். எல்லா லெசன்ஸ்லயும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ், வீக்ஸ், குருவியல், இது 4ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன்ல உள்ள கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். அவன் அதை நல்லா ரீட் பண்ணிட்டு வந்துடுவான். வந்த உடனே என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அந்த புக்லெட் எடுத்துக்குவான். நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் வருதுன்னா ஐ வில் கிவ் தம் ஒன்லி 6 கொஸ்டின்ஸ் அல்லது 8 கொஸ்டின்ஸ் லிமிட்டடா கொடுக்கும். அதை பென்சில்ட்ட அவன் டிக் அடிச்சுக்குவான். அதை கொண்டு போய் இந்த கொஸ்டின் புக்லெட்டை கொண்டு போய் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு நமக்கு வந்து காமிப்பான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் எழுதக்கூடிய நேர விரயம் மாணவனுக்கு தவிர்க்கப்படுகிறது. ஓகே, ரெண்டாவது அவன் வந்து ஈஸியா வந்து எக்ஸாம் எழுதுவான், தலைப்பு போட்டு எழுதுவான். இப்ப திருநெல்வேலி எழுச்சி பற்றி குறிப்பு வரைக்குன்னா யூ சுட் நாட் ரீரைட் த கொஸ்டின், இதுக்கு திருநெல்வேலி எழுச்சின்னு டைட்டில் கொடுக்கணும். தட் ஷுட் பி கிவன் நியரர் டு மார்ஜின். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நுணுக்கங்கள் இருக்குது. அதை பத்திலாம் நான் ஐ ஹவ் மேட் சம் வீடியோஸ். ஐ திங்க் that has also been uploaded into my channel. எப்படி இந்த சேனலை வியூ பண்றது அப்படிங்கிறதையும் நான் ஐ வில் tell you. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்கை பொறுத்தவரையில டைட்டில் should be given in the middle. அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கு. காலப்போடுக்கும் எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்ன, எத்தனை கேள்வி இருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ எங்க இந்த பிரைட் பாய்ஸுக்கு என்ன சார் இந்த கொஸ்டின் புக்லெட்டை மட்டும் படிச்சா போதுமா சார்னா ஓரளவுக்கு போதுமானதுதான். 95 வரைக்கும் ஓகே தான். இதுல வந்து புவியிலையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் தான் வரும். இந்தியாவினுடைய அமைப்பிடம் ஃபர்ஸ்ட் லெசன் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, எத்தனை இம்பார்ட்டன்ட். 24ல என்ன கேட்டிருக்காங்க, பருவமழை வெடிப்பு என்றால் என்ன கேட்டிருக்காங்க. பருவமழை வெடிப்பு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், இடி மின்னலுடன் கூடிய மழை. வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் தான் த ரெயின் வித் தண்டர், அதுதான் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். அது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நீங்க ஜஸ்ட் கிரியேட் ஏ கீவேர்டு அந்த மாதிரி கிரியேட் பண்ணி படிச்சா தான் 5 மார்க்குக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு கிரியேட் பண்ணி ஒரு 10 கீவேர்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டுன்னா அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அதை எலாபரேட் பண்ணி எழுதக்கூடிய எபிலிட்டியை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். இதுதான் தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன் கேஸ் யூ கோ டு காலேஜ் ஆல்சோ. ஏன்னா காலேஜ் எஜுகேஷன்லாம் 10th 12th படித்த மாதிரி வி கேனாட் பி மெமரைசிங் ஈச் அண்ட் எவ்ரி திங், தட் வில் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த ஹேபிட்டை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓனா எழுதக்கூடிய ஒரு எபிலிட்டியை வளர்த்துக்கணும். அது இப்போ இருந்தே நீங்க மாணவர்களாகி நீங்கள் ஐ கேன் டெவலப். ஸோ ஒவ்வொரு லெசன்லையுமே நான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். எல்லாமே ஈஸியா இருக்கும். வளங்கள் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வளத்தை வரையறுத்து அதனுடைய வகைகளை எழுது. மனிதனுக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே, அது உயிரற்ற பொருளா இருக்கலாம், உயிருள்ள பொருட்களா இருக்கலாம், அது எல்லாமே வளம் தான். ஆனா சில மாணவர்கள் கனிமங்கள் கேட்கும் போது வளத்தை எழுதுறான், வளத்தை கேட்கும்போது கனிமங்கள் எழுதுறான். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் பண்றாங்க. எங்கெங்க மாணவர்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நாள் டோட்டலா பர்டிகுலர்லி இன் மார்க்கிங் மேப் பாயிண்ட்ஸ் ஆல்சோ கொஞ்சம் நிறைய இடங்கள்ல ஒரே மாணவர்கள் ஒரே மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றேன். உதாரணத்துக்கு நான் கம் டு த பாயிண்ட், லாஸ்ட் இயர் எங்க அந்த பிரைட் பாய்ஸ்க்கு மார்க் போச்சு, எங்க நமக்கு ட்விஸ்டிங் நடக்குது. இது வந்து இந்த திஸ் வீடியோ இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் த பிரைட் பாய்ஸ். அதனால அந்த 5 மார்க்ஸ் இந்த கொஸ்டின் புக்லெட்டை பார்த்துக்கிட்டேன்னா நீங்க 95 மார்க்ஸ் ஷியரா எடுத்துடலாம். ஏன்னா 2 மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சிவிக்ஸ்ல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ், குடிமையல், அரசமைப்பு என்றால் என்ன, நீதி பேராணை என்றால் நீதிமன்றம் உத்தரவோடு வழங்கக்கூடிய அந்த ஒரு ஆணையைத்தான் நம்ம எப்படி அழைக்கிறோம், ரிட் என்று அல்லது நீதி பேராணைன்னு சொல்றோம். இந்த மாதிரி எல்லா 2 மார்க்ஸ் அண்ட் தென் இஃப் யூ கம் டவுன் ஆல்சோ 5 மார்க்ஸ் வரிசையா கொடுத்துருக்கேன். 2 மதிப்பெண் எல்லாம் வந்திருக்குது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் 2ஆம் உலக போரினுடைய விளைவுகள் 2023 கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி என்ன எதிர்பார்க்கலாம், பெரும்பாலும் ஏன் இதை நம்ம இந்த இயரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம்னு கேட்டீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அர்த்தம்.
எப்பயுமே ஒரு கொஸ்டின் செட்டிங்ஸ்ல லாஸ்ட் இயர் கேட்ட வினாக்கள் வருமா வராதா அப்படின்னு மாணவர்கள் கேட்பாங்க. கண்டிப்பாக வரும். ஆனால் அதே அப்படியே ரிப்பீட் ஆகாது. ஒரு 30% வரைக்கும் 40% வரைக்கும் அந்த வினாக்கள் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு கொஸ்டின் செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஒரு கொஸ்டின் டஃப் ஆகுது, எப்போ கொஸ்டின் ஈஸி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தா தட் கொஸ்டின் வில் பி வெரி ஈஸி. அன்இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடுது அது டஃப். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 5 மார்க்ஸ் கண்டிப்பா ட்விஸ்டிங் இருக்கும். அதை பத்தி நான் பேசி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா இந்த கிரேட் வைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 மார்க்ஸ் பர்டிகுலர்லி எங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 மார்க் பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, 1 மார்க்ல ஜஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 14 உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புக்கின் இருக்கும். இதுக்கு நீங்க தயாராகிக்கணும். இதுக்கு எங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. எது டிஸ்டர்ப் கொஸ்டின்ஸா வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. 2வது புத்தகத்துக்குள்ள டூயினோ உங்களுக்கு தெரியுமா அங்கங்க ப்ளூ கலர் பாக்ஸ்ல இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அங்க இருந்துதான், நல்லா கவனிங்க, அங்க இருந்துதான் 1 மார்க்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு, 2 மார்க்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் நம்பர் 28 இருக்கு பாத்தீங்களா, கம்பல்சரி கொஸ்டின். இதை நீங்க போக்கஸ் பண்ணுங்க. அங்க நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சிடலாம். ஆனா லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின் தான். ஆனா அதையே மாணவர்கள் கொஞ்சம் நிறைய பேர் அந்த பேப்பர் வலிஷன்ல நான் பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் இந்தியாவில் முதலில் எப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்படிங்கறத கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு இது புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். இதுல நிறைய மாணவர்கள் மார்க் விட்டுடும். அதாவது 1872 என்பது சரியான விடை, 1872. ஆனா நிறைய மாணவர்கள் 1881 81 போட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர்களுக்கே அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வந்து கன்ஃபியூசிங் ஆயிடுச்சு. ஏன்னா இதுவரையில அதுல கொஸ்டின்ல சின்ன ட்விஸ்டிங் இருந்துச்சு. என்ன ட்விஸ்டிங் கேட்டீங்கன்னா, யூனிஃபார்ம் அண்ட் சின்கரனஸ் சென்சஸ் கேட்டிருந்தாங்க. அப்படின்னு கேட்டாதான் 1881. அவங்க கேட்ட கேள்வி முதல் சென்சஸ் இன் விச் இயர் வாஸ் இட் டேக்கன் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரங்கள்ல ஆசிரியரோட கன்ஃபியூஷன் ஆகி அதுக்கு தவறான விடையை கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதை கரெக்டா நீங்க அடிக்கணும். எப்பயுமே 1 மார்க்ல நான் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், 4 ஆப்ஷனை பாக்குறதுக்கு முன்னாடி கொஸ்டினை படிச்ச உடனே உங்களுக்கு பிரைன்ல அந்த ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகணும். இது வந்து நான் வந்து திஸ் வீடியோ ஆல்ரெடி டோல்ட் யூ, திஸ் வீடியோ இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் பிரைட் பாய்ஸ். நம்ம மெல்ல கற்க மாணவர்களுக்கு எதுவுமே தெரியாது, அது வேற. அவங்களுக்கு ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகணும் நான் எதிர்பார்க்கல. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் எதுக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்ற இது ஆன்சரா விடை இருக்க வாய்ப்பா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. ஸோ 1 மார்க்ல 2 கொஸ்டின்ஸ் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. 2 கொஸ்டின்ஸ் டஃப்பா இருக்கும், உள்ள இருந்து இருக்கும், ட்விஸ்டடா இருக்கும். அதை நீங்க கவனமா ரெஃபர் பண்ணுங்க. அடுத்து மார்க் போகக்கூடிய ஏரியா கொஸ்டின் நம்பர் 28 என்று சொல்லப்படக்கூடிய 2 மார்க் தாங்க. அது வந்து இதுவரையில பிஃபோர் லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. எக்கனாமிக்ஸ்ல இருந்து அது கேட்க வாய்ப்பு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏன் அது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா ஒரு கொஸ்டின் செட்டிங்ஸ்ல ஹிஸ்டரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஹிஸ்டரி, ஜியாகிரபி 5 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, அப்புறம் எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ். ஓகே, சரி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இந்த ஆர்டர் தான் நாங்கள் ஜென்ரலா கொஸ்டின் செட்டிங்ஸ்ல ஒரு எடுக்கக்கூடிய ஆசிரியனுடைய இயல்பு இப்படிதான் இருக்கும். 5 5 2 2. அப்ப லாஸ்டா வரக்கூடியது எக்கனாமிக்ஸ் தான். பெரும்பாலும் அங்க இருந்து அந்த வட்வீஸை அந்த கம்பல்சரி கொஸ்டினை ஜென்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இங்க மதிப்பெண் இழக்க வாய்ப்பு இருக்கு. அங்க 1 மார்க்ல 2 மார்க் போக வாய்ப்பு இருக்கு பிரைட் பாய்ஸுக்கு. இங்க ஒரு 2 மார்க் ட்விஸ்டட். போன வட்டம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர், ஐ திங்க் பிஃபோர் லாஸ்ட் இயர், எக்கனாமிக்ஸ்ல தான் அந்த கேள்வி வந்தது. வாட் இஸ் ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா விகிதாச்சார வரி விதிப்பு முறைனா என்னன்னு கேட்டாங்க. நம்ம மாணவர்கள் புக் பேக் உள்ளது வளர்வீத வரி விதி முறை தான் இருக்குது, அதாவது ப்ரோக்ரஸிவ் டாக்ஸ் தான் இருக்குது. எல்லாரும் அதை தான் எழுதினாங்க. ப்ரொபோர்ஷனேட்டுங்கிற வார்த்தையை மைண்ட் பண்ணல. ஏன்னா அது அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நிறைய மாணவர்களுக்கு தெரியல. ரேரா கொஞ்சம் பேர் தான் எழுதியிருந்தாங்க. ஸோ ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ்னா வருமானம் கூடினாலும் குறைந்தாலும் வரி வீதத்தில் என்ன இருக்காது, மாற்றம் இருக்காது. வரி ஒன்னாதான் இருக்கும். வருமானம் கூடினாலும் அதே வரி தான், குறைஞ்சாலும் அதே வரி தான். அதுக்கு தான் என்ன விகிதாச்சார வரி விதிப்பு முறை. அது நிறைய மாணவர்கள் மாறி வந்தாங்க. லாஸ்ட் இயர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒய் இஸ் சென்னை கால்டு டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் there are so many automobile industries are located in and around Chennai. Therefore
சென்னை இஸ் கால்ட் டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா. அதுதான் சரியான விடை. இங்கேயும் மார்க்கை விட்டுட்டாங்க. போனோட்டம் நிறைய மாணவர்கள் அந்த சென்டம் அடிக்கக்கூடிய மாணவர்கள் வாய்ப்பை இழந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா 1 மார்க். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொன்னாங்களே அங்க விட்டாங்க கொஞ்சம் பேரு. இந்த 2 மார்க்ல கொஞ்சம் பேர் விட்டுட்டாங்க. அதாவது 97 98 கேஸ் நான் சொல்ல வரேன். ஓகே, அப்ப இந்த கொஸ்டின் புக்லெட்ட படிச்சா நான் சொன்ன மாதிரி சென்டம்லாம் கிடையாது, 95 வரைக்கும் உங்களை கொண்டு வரும். மீதம் உள்ள 5 மார்க் வம்சமத்து. ஓகே, நீ எந்த அளவுக்கு ஹவு இன்டெலிஜென்ட் யூ ஆர் அந்த இதை பொறுத்து தான் அந்த சென்டம் அடிக்கிறது இருக்கு. இதுல நான் வந்து இந்த கொஸ்டின் புக்லெட்ட படிச்ச சென்டம் அடிச்சிடலாம் நான் ஐ நெவர் சி. எப்பயுமே ஐ நெவர் கோ ஃபார் எக்ஸாஜிரேஷன், மிகப்படுத்தி சொல்றது எனக்கு பிடிக்காது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எங்க மார்க் லாஸே போச்சுன்னு பாத்தீங்கன்னா மேப்பிங். ஓகே, மேப்பிங்க்கு முன்னாடி 8 மார்க்ஸ் ஒரு டிஸ்டிங் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பிஃபோர் லாஸ்ட் இயர் வந்து ஹிஸ்டரியில அந்த வீரபாண்டிய கட்டவும் இந்த மாதிரி 5 மார்க்ல இது எலாபரேட்டா இருக்கும் அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் வந்து லாஸ்ட் இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் புக்கிங்லாம் வந்துச்சு. அதாவது 1857 காரணங்கள், அந்த புரட்சிக்கான தோல்விக்கான காரணங்கள்லாம் கேட்டாங்க. நீங்க டோன்ட் வரி, அதை பத்தி ரொம்ப உரி பண்ணுவோம்னா இந்த வாட்டி யூ கேன் எக்ஸ்பெக்ட் த கொஸ்டின் ஃப்ரம் ஒன்லி ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், பெரியார், அந்த சமூக சீர்திருத்தத்திற்கு எந்தெந்த சமூக சீர்திருத்தவாதிகள் சமூகத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. அதாவது லாஸ்ட் 2 லெசன்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அதனால ஹிஸ்டரியில இருந்தே நீங்க இந்த படி எதிர்பார்க்கலாம். பட் அதையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி இங்க கொடுத்துருக்கிறேன். ஓகே, நீங்க எந்தெந்த 8 மார்க்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத லிஸ்ட் அவுட்டும் இந்த கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. வாட் வி சே, தொழில் அரசு பொது தேர்வு 8 மதிப்பெண்கள், லெனின் தலைமையிலான ரஷ்ய புரட்சி, ஐக்கிய நாடுகளுடைய அமைப்பு, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எலாபரேட்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். 8 மார்க்குங்கிறது இங்கே மாணவர்களுக்கு அந்த பிரைட் பாய்ஸ் இங்கே கொஞ்சம் அடியாகுது. உதாரணத்துக்கு பெண்களின் மேம்பாட்டிற்கு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள், இது ரொம்ப முக்கியமானது. கட்டபொம்மனை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காந்தியடிகள் மக்கள் தலைவர், இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்டா இருக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்களுக்கு பெரியாரினுடைய பங்களிப்பு, இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஹிஸ்டரியில தான் இந்த பாட்டி எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் இதுல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இதுல அந்த பிரைட் பாய்ஸ் கொஞ்சம் மார்க்கை இழந்துடும். ஏன்னா கொஞ்சம் ஒரு யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரைட் மோர் தென் ஒரு 15 பாயிண்ட்ஸ் அது எழுதணும். அப்படியா, ஒரு 15 பாயிண்ட்ஸ் எழுதலாம். எல்லா கொஸ்டின்ஸுமே 15 பாயிண்ட்ஸ் எழுதுறது கொஞ்சம் சிரமம் தான், எழுதலாம். அது அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 8 மார்க்ஸ் இருக்குன்னா எந்த 8 மார்க்ஸை சூஸ் பண்ணா எலாபரேட்டா எழுதலாம் அப்படிங்கறத யோசிக்கணும். நான் சுழலனர் பத்தி சொன்னார், சுழலனர் எதையுமே எழுதுறது சிரமப்படுவான். நீங்க என்ன பண்ணணும்னா பிரைட் பாய்ஸ் எந்த கொஸ்டின் சூஸ் பண்ணா எலாபரேட்டா எழுதலாம். உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன். ஒரு 5 மார்க்ல உங்களுக்கு வந்து 14 கொஸ்டின்ஸ் ஆர் கிவன். அதுல 10 தான் யார் கோயிங் ரைட், சாய்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணும், உதாரணத்துக்கு 2 கேள்வி கேட்கறாங்க. நாட்டு வருமானத்தை கணக்கிடக்கூடிய முறைகள் கேட்கறாங்க. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அல்லது கருப்பு பணம் கேட்கறாங்க. அப்படின்னா இந்த 3 கொஸ்டின்ல எதை சூஸ் பண்ணி எழுதுனா பெஸ்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 3மே தெரியலாம். பட் எதை சூஸ் பண்ணி பெஸ்டா எழுதுனா பிரசன்டேஷன் வில் பி எக்ஸலென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டு வருமானத்தை கணக்கிடக்கூடிய முறைகள், வருமான முறை, செலவின முறை, மதிப்பு கூட்டு முறை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒரு கொஸ்டின் எழுதையில. நீங்க வந்து பிளாக் மணில பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் புக்ல இருக்கு பிளாக் மணி உருவாவதற்கான காரணங்கள். அதே மாதிரி இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை எண்ணிக்கை கொள்கையில ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை நீங்க எழுதுனீங்கன்னா அவ்வளவு ஃபுல் மார்க் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. இதை தான் நான் சொல்றேன். இதுதான் திஸ் இஸ் கால்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. எந்த கொஸ்டின் நம்ம செலக்ட் பண்ணி எழுதுனா எக்ஸலண்டா பிரசன்டேஷன் இருக்கும், இதெல்லாம் யோசிக்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி நிறைய பேசலாம். நான் வந்து இந்த வீடியோ பிங்கிங்லேயே சொன்னேன் 10 மினிட்ஸ்ல முடிக்கணும்னு நினைச்சேன். பாத்தீங்கன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது லென்த்தியா போயிட்டே இருக்கும். ஸோ தட் ஓகே, 1 மார்க்குல 2 கொஸ்டின்ஸ் டஃப். ஓகே, ஆனா டஃப் இந்த சென்ஸ் நீங்க ஆன்சர் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல, கண்டிப்பா பண்ண முடியும். பிரைட் பாய்ஸா இருந்தா நல்லா திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணினா யூ கேன் ஈஸிலி ஆன்சர். 28ல கொஞ்சம் டிஸ்ட்ரிக், அதை அந்த டூயினோட மேக்ஸிமம் கவர் பண்ணுங்க. 8 மார்க்ஸ்ல ஹிஸ்டரியை ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எலாபரேட் எழுதுற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கணும். அடுத்து எங்க டிஸ்டிங் அடிக்கினா அந்த மேப்பிங். லாஸ்ட் இயர் மேப்பிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 42வது கம்பல்சரி கொஸ்டின் ஹிஸ்டரி. அது வந்து ஒண்ணு ஹிஸ்டரியில இருந்து வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஹிஸ்டரியில 57 புரட்சி நடைபெற்ற இடங்கள், தேசிய இயக்கத்தோடு தொடர்புடைய இடங்கள் இருக்குது. இந்த வேதாரண்யம், காரைக்கால், இந்த விஷயம் 2 படத்துல இருந்தா 5 பிளேசஸ் கேட்பாங்க. அந்த 5 பிளேசஸ்லயும் 3 பிளேஸ் எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். 1 or 2 பிளேஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அங்கதான் ட்விஸ்டிங் இருக்கும். எல்லாமே எளிமையா இருக்காது. ஓகே, வேர்ல்டு மேப்லயும் அதே தாங்க. ஒரு 5 இடம் கேட்கிறோம்னா அந்த 5 இடத்துல 3 இடம் ஈஸியா மார்க்கபிளா இருக்கும். இவங்களா ஈஸியா போடலாம்.
ஜெர்மனி அது கூட அடிக்கடி கேட்கறதுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெஃபர் பண்ணியிருப்பீங்க, அது ஈஸியா பார்த்துருப்பீங்க, படிச்சு போட்டுருவோம். ஆனா ரஷ்யா அப்படின்னு கேட்டா அது எங்கனாலும் ஈஸியா கொடுத்துருக்கலாம், பிகெஸ்ட் கண்ட்ரி இன் ஏசியா. போன வாட்டி என்ன கேட்டாங்கன்னா மாஸ்கோ, லொகேட் மாஸ்கோ. பல பிரைட் பாய்ஸுக்கு மார்க் போன இடம் மாஸ்கோ. ஏன்னா நம்மளாலாம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள ரொம்ப உள்ளே, ஆனா அது ஆக்சுவலி வெரி நியர் டு யூரோப் சைடு வருது. அதை நான் இப்ப வியூ பண்ணி காமிக்க முடியல, என்ன தப்பு பண்ணான்னு சொல்லலாம். பிளாக் சீக்கு நேரம் மேல இருக்கும், நம்ம நிறைய பேர் ரைட் சைடு கொடுத்துட்டோம், நார்தன் சைடு. இதனால நிறைய மாணவர்களுக்கு என்ன இழந்தார்கள், மதிப்பெண்ணை இழந்தார்கள். அப்போ இங்க நல்லா கவனிங்களேன், மேப்ல ஒரு மார்க் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டஃபா ஒரு இடமா அது இருக்கும், அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். உதாரணத்துக்கு ஆசிரியர் கேட்கப்பட்ட ரஷ்யாவில் மாஸ்கோங்கிறது, ரஷ்யா கேட்டிருந்தா மார்க் வெரி ஈஸிலி, ஆனா கேட்டது என்னது மாஸ்கோ. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் என்பது இருக்கிறது. அப்போ நான் சொன்னதை திருப்பி ரீக்ளைட் பண்றேன், ஒரு மார்க்ல 2 கொஸ்டின் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். 28 கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்றீங்க, 8 மார்க்ல எலாபரேட்டா எழுதுற மாதிரி கொஸ்டினை சூஸ் பண்ணுங்க, ஹிஸ்டரியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேப்பிங்ல எங்கேயோ ஒரு டியூஷன் இருக்க போகுது, ஓகேவா? சில நேரம் இன்டைரக்டா இருக்கும், விச் மார்க் வாட் வி சே எலக்ட்ரானிக் சிட்டின்னு கொடுத்துருவாங்க. அப்படின்னா யாரு? பெங்களூர் நமக்கு தெரியும், ஆனா எலக்ட்ரானிக் சிட்டின்னு தெரியாது. நார்தர்ன் ரயில்வே, ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் நார்தர்ன் ரயில்வேனா டெல்லி தான், புரியுதா? அதே மாதிரி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் சதர்ன் ரயில்வே அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன குறிக்கணும்? சென்னை. இந்த மாதிரி நமக்கு அந்த ஐடென்டிட்டி எல்லாம் இருக்கணும், புரிஞ்சிருக்கணும். ஐயோ இது எந்த இடத்த குறிக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்களை நீங்க நல்லா பார்த்துக்கணும். இந்த டைம் லைனை பொறுத்தவரையில நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஒரு 4 நிகழ்வா பிரிச்சிருக்கிறேன். இந்திய நிகழ்வுகள், உலக நிகழ்வுகள். கண்டிப்பா ஒரு 20 இயர்ஸ் கவர் ஆகுங்க, 1900 to 1925. ஓகே, இது போடும்போது பாத்தீங்கன்னா நான் 5 ஈவெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். 1904 ரஷ்ய ஜப்பானிய போர், 12 முதல் பால்கன், 13 இரண்டாம் பால்கன், 14 யூரோப் போர் ஆரம்பம், 18. ஏன் இவ்வளவு ஈஸியா கொடுக்குறேன்னா இது திஸ் இஸ் மேன் ஃபார் இந்த ஏரியா மட்டும் காலக்கோடு நான் யாருக்கு மெயின் பண்ணி போட்டிருக்கேன்னா பிரைட் பாய்ஸ் இதை பார்த்துக்கிட்டா போதுமானது. இதை தாண்டி உங்களால நிறைய முடியும், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. காலக்கோடு மட்டும் மாணவர்கள் என்ன தப்பு பண்றாங்க, எப்படி ட்ரா பண்றாங்கிறத இன்னொரு வீடியோ தனியா மேக் பண்றேன். அங்க என்ன எரர் பண்றாங்க, என்ன டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் இருக்குங்க. இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அன்இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் எழுதுறான். ஓகே, மார்ச் டு ரோம்னு எழுதுறான். முசோலினி மார்ச் டு ரோம்ங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஈவெண்ட். சில நேரம் ஆசிரியர்களுக்கே அந்த கீ இல்லாதப்போ அது இந்த ஈவெண்ட் ரைட்டா தப்பான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இதுக்கு மார்க் கொடுக்குறதா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். காலக்கூட எங்க ட்ரா பண்ணணும், எந்த மாதிரி ட்ரா பண்ணா கன்வீனியன்டா இருக்கும், எந்த மாதிரி ட்ரா பண்ணா எக்ஸலண்டா இருக்கும்னு ஒரு வீடியோல பார்க்கலாம். ஏன்னா திஸ் வீடியோ ஆல்சோ கோயிங் வெரி லென்த்தி. நான் சொன்ன மாதிரி முடிச்சலான்னு பார்த்தா இன்னும் முடிக்கல. ஸோ ஃபைனலா ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சிடறேன். ஸோ இந்த புக்லெட், உன்னுடைய கொஸ்டின் புக்லெட் எல்லாமே இருக்கு. 2 மார்க், 5 மார்க் அண்ட் 8 மார்க்ஸ் அண்ட் டைம் லைன். மேப் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கொடுக்கல, அது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுல நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி 2 மீடியாவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது ஓப்பன் டிரைவ் லிங்க் தான், நீங்க யாருனாலும் அதை கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும். நான் சொன்ன மாதிரி பிரைட் பாய்ஸுக்கு இந்த கொஸ்டின் புக்லெட்டை படிச்சுக்கிட்டா உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய நேம் நான் சொல்லவே இல்லை, ஜெயச்சந்திரன். நான் டிஆர்பியா பல வருஷமா இருக்கிறேன், கீ ரிசோர்ஸ் பர்சன் சப்ஜெக்ட். இதுவரையில ஒரு 20 இயர்ஸ், ஐ ஹவ் அரௌண்ட் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் டீச்சிங். இதுவரையில தொடர்ந்து மாணவர்களுக்காக பல விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது என்ன பண்ணணும்னா நம்ம டெஸ்டிங், அந்த 5 மார்க்ஸ் யார் எடுக்கிறா அப்படிங்கிறத நம்ம சென்டம் அடிக்கிறதே தீர்மானம் ஆகும். எங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க? 1 மார்க், 28, 8 மார்க், மேப். இதை 4ஐயும் நீங்க கிளியர் பண்ணி அடிச்சிட்டீங்கன்னா ஷியரா நீங்க என்ன எடுத்துலாம், சென்டம் எடுத்துடலாம். கொஞ்சம் என்னுடைய சேனல் எப்படி வியூ பண்ணலாம்னு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். பாப்போம் எவ்வளவு பாஸ்டா இருக்குன்றதுல சைட்டு. ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ டேக்கிங் டைம். அதை ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும், மறந்துட்டேன். ஓகே, ரொம்ப ஸ்லோவா தான் இருக்குது. I will try. Internet is very slow. Okay. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நீங்க குரோம்ல ஓப்பன் ஆகிற வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்களை பேசுறேன். ஜஸ்ட் நீங்க குரோமுக்கு போங்க, இல்ல நீங்க யூடியூப் அப்ளிகேஷன் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க பல பேர். என்ன பண்றீங்கன்னா குரோமுக்கு போயிட்டு குரோம்ல சர்ச் பார்ல ஜஸ்ட் யூ டைப் சப்ஜெக்ட் சென்டர்ட் சேனல். நான் இல்லைன்னா அந்த என்னோட யூடியூப் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் பேஸ்ட் பண்ணி விடுறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போயிடலாம். நீங்க உள்ள போனீங்கன்னா ஜஸ்ட் குரோம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ஓகே, ஹேங் ஆகுது. ஓகே, அந்த நீங்க அங்க ஒரு சேனல் பிளேலிஸ்டை கிரியேட் பண்ணிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம் டேப் இருக்கும், வீடியோ டேப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்க அந்த பிளேலிஸ்டை கிளிக் பண்ணீங்கனாலே
2025 வீடியோஸ் எல்லாமே நான் அதில் வந்து போட்டிருக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் ஃபாஸ்ட். சப்ஜெக்ட், ஓகே, சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் சென்டர்டு சேனல். சப்ஜெக்ட் சென்டர்டு சேனல் கரிக்குலம்னு வரும், அதில் நீங்கள் போயிட வேணாம். சப்ஜெக்ட் சென்டர்டு சேனல்னே டைப் பண்ணுங்க. ஓகே, இட் இஸ் வெரி ஸ்லோ. அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 2025 எல்லா வீடியோவும் அதில் நான் வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு. ஓகே, அதில் நீங்கள் வியூ பண்ணீங்கன்னு வைங்க, உங்களுக்குரிய எல்லா விஷயமும் அந்த கண்டென்ட் எல்லாமே அங்கே இருக்குது. எல்லா வீடியோஸ், மேப் வீடியோஸ், பர்டிகுலர்லி மேப் வீடியோஸ் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் ரூமில் டீச்சர் சொல்லிட்டு போகும்போது நீங்கள் விட்டுருவாங்க, திருப்பி அதை நீங்கள் பார்க்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் சேனலில் எல்லா மேப்பும் நான் போட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப இந்த நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேப் பாயிண்ட்ஸ்லாம் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, மாஸ்கோ, அதே மாதிரி வந்து சாம்பரான். இப்போ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா டெல்லி மீரட் ஃபேமிலியர் பிளேஸ், அது கேட்டால் ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பெக்டட் பிளேசஸ், ஓகேவா, அதை நீங்கள் கேட்டால் புரிஞ்சிருவீங்க. அதே இது சாம்பரான், இன்னொரு விஷயத்தோட கேதா, வார்தா, பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இதைத்தான் நான் சொல்றேன். நான் பிரைட் பாய்ஸ்க்கு என்ன சொல்றேன், இந்த மாதிரி இடங்கள் தான் கொஞ்சம் அன்இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். இதை தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க. அப்போதான் நமக்கு எங்க போகும் அந்த 100 மார்க் அடியா. இவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இதான் சேனல், நம்மளுடைய சேனல். நீங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் வீடியோஸ் இதுல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளேலிஸ்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா 2025 நான் சேனல் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். 9th ஆஃப் இயர்லி அப்படி இப்படின்னு இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2025 இருக்கு. ஓகே, நெட் இஸ் வெரி ஸ்லோ. ஓகே, நீங்க ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் எனக்கு இன்டர்நெட் அப்ளிகேஷன்ல ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவா இருக்குது. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த போட்டுக்கும் பாத்தீங்கன்னா பப்ளிக் 2025 வீடியோஸ் பிளே ஆல்னு கொடுத்தீங்கன்னா இதுல எல்லா மேப் பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்க வந்து சேனல்ல எல்லாத்தையும் தேடுறது ரொம்ப சிரமங்கிறதுனால நான் எல்லா வீடியோவையும் ஒரு ஃபோல்டர்லாம் ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதில் மேப் வீடியோஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.